என்ன செய்யும்னா எதையும் செய்யும். அன்பு சுத்தம் பார்க்காது, அன்பு எதுவுமே பார்க்காது. அன்புல சொல்லவே முடியாது. நம்மை நேசித்ததுனாலே அவ்வளத்தையும் துறந்து நம்மை மீட்பதற்காக பூமிக்கு இறங்கி வந்தார் என்றால் அது தேவன் உங்கள் மேல என் மேல வைத்திருக்கிற அன்பு. வார்த்தை பேசப்படுகிறது, அந்த வார்த்தையை மரியாள் விசுவாசிக்கிறார்கள், வார்த்தை மாம்சமாகிறது. கன்னி பிறப்பு எப்படி நடந்ததோ அதே போலதான் புது பிறப்பு ஏற்படுகிறது. கன்னி பிறப்பும் நம்முடைய மறுபிறப்பும் ஒண்ணு. கன்னியின் பிறப்பை நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க மறுபடியும் பிறக்கவே முடியாது. மறுபடியும் பிறக்கணும். அது மட்டும் அத்தோட நின்றக்கூடாது. பல பிறப்புக்களை இந்த பூமியில பிறச்சுக்கிட்டே இருக்கணும். பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹோப் இருக்கு. தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் கருத்தரிக்க முடியும், தேவனுடைய சிந்தைகள் எல்லாம் கருத்தரிக்க முடியும். இந்த பூமியில ஏதோ வாழ்கிறோம் இல்லாமல் அநேகரை வாழ வைக்கக்கூடிய கருவிகளாக மாறும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் நிறைந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சில மக்கள் சொல்லுவார்கள், வேதத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடினார்களா அப்படின்னு கேட்பாங்க. வேதத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடினது மாதிரி எந்த விதமான சரித்திர நிகழ்வும் இல்லை. ஆனால் இயேசுடைய பிறந்த அந்த நேரத்தை அநேகர் கொண்டாடினார்கள். மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், அதுக்கப்புறம் தேவதூதர்கள் கொண்டாடினார்கள், அன்னாள் கொண்டாடினார்கள், சிமியோன் கொண்டாடினார். நீங்களும் கொண்டாடுகிறீர்கள் என்றால் அந்த கூட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுகிறீர்கள் அர்த்தம். ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான கூட்டத்தோடு இணைந்து கொள்கிறீர்கள் அர்த்தம். இயேசுடைய பிறப்பு முக்கியம். இயேசுடைய பிறப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் அதான் அவருடைய மரணத்தை தீர்மானிக்கிறது. இயேசுடைய பிறப்பினுடைய முக்கியம் தான் அவருடைய மரணத்தினுடைய மதிப்பை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து சிலுவையில் மரித்திருந்தார் என்றால், சிலுவையில் இயேசு மட்டும் இல்லை, எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். இயேசுடைய பிறப்பு தான் அவருடைய மரணத்தை விசேஷப்படுத்துகிறது. இயேசுடைய பிறப்பு தான் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசேஷப்படுத்துகிறது. இது மெய்யாகவே சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் என்பது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியமாக இருந்தவர் கால அளவுக்குட்பட்டதை நாம் கொண்டாடுகிறோம். முரட்டாட்டமுள்ள ஒரு உலகத்துக்குள்ள நீதிபரர் வந்ததை நம்ம கொண்டாடுகிறோம். அதான் கிறிஸ்மஸ் என்பது. லூக்கா திருப்புவோம், லூக்கா 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு கிறிஸ்மஸில் மெய்யாவே என்ன நடந்தது, அன்றைக்கு நடந்த காரியம் எவ்வாறு இன்றைக்கு நமக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். தேவதூதன் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது முதல் காரியம் சொல்றார், நீ பயப்படாத. இன்னைக்கு அநேக மக்கள் அவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல தவறான காரியங்கள் எதன் அடிப்படையில் செய்கிறார்கள் என்றால் பயத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் அவர்களை பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் பயத்துக்கு நம்மை ஈல்டு பண்ணுகிறோமோ, விட்டு கொடுக்குறோமோ, இணங்குகிறோமோ, அப்பொழுது நம்மை அழிக்க நினைக்கக்கூடிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நாம் இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம், வாசலை திறந்து கொடுக்குறோம். எப்பப்பெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாசலை திறந்து கொடுக்குறோம். மரியாளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மகத்துவமான செயலை செய்ய விரும்புகிறார். அதற்கு தேவன் மரியாளிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம், பயப்படாதே. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் நேரத்தில் நீ மனதில் வைக்கக்கூடிய ஒரு காரியம், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. பக்கத்தோடு சொல்லுங்க, பயப்படாதீர்கள், தேவன் நமக்காக இருக்கிறார். ஆமென். கீழே வாசிப்போம். நீ கற்பவதி ஆகிய குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ கிங்டம் உருவானது. அத்தனை சாம்ராஜ்யங்களும் இன்னைக்கு இல்லை. கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது, பாபிலோனியம் சாம்ராஜ்யம் இருந்தது, பல ஆண்டுகளாக ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. இன்னைக்கு அத்தனை சாம்ராஜ்யமும் இன்னைக்கு இருந்த இடமே இல்லை. ஆனால் இவர் சொல்லுகிறார், அவருடைய பிறப்பிலிருந்து ஒரு ராஜ்யம் உருவாகும், அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இராதுனர். அந்த ராஜ்யம் நாளுக்கு நாள் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறது, நாளுக்கு நாள் பரவிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் இருக்கிறது அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். நீங்கள்லாம் அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இருக்கிறோம். நாம் ராஜ்யத்தினுடைய மெம்பர் கிடையாது, அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகள், குடிமக்களாக இருக்கிறோம் கீழே. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியினே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். வார்த்தையை கேட்டவுடனே மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, நான் ஒரு கன்னியாக இருக்கிறேனேன்னு கேட்குறார்கள். ஏனென்றால் ஒரு ஆணின் உதவி இல்லாமல் ஒரு பெண் கருத்தரித்து பிள்ளை பெறுவதுங்கிறது சாத்தியமற்ற காரியம். அதனால தான் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் அநேக மக்கள் அது எப்படி ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க சந்தேகத்தில் கேட்டாங்க. அநேக மக்கள் அவிசுவாசத்தில் கேட்குறாங்க, அது எப்படி நடந்திருக்க முடியும், ஒரு ஆணின் உதவியே இல்லாமல் ஒரு பிள்ளை எப்படி கர்ப்பவதியாக இருக்க முடியும், இதெல்லாம் நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னா அது நடந்திருக்கவே முடியாதுங்கிறாங்க. மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், நான் ஒரு புருஷனை அறியேனேன்னு சொன்ன உடனே தேவதூதன் சொல்கிறார், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும் சொல்கிறார். அவருடைய அந்த பரிசுத்தமான பிரசனத்தில், தேவாவியின் பிரசனத்தில் பேசப்படுகிற வார்த்தை கருத்தரிக்கப்படும். நான் கவனிங்க, அப்படித்தான் நாமும் கருத்தரித்தோம். விலைக்கு சொல்கிறேன், அவருடைய பிரசனத்தில் பேசப்படுகிற வார்த்தை கருத்தரிக்கப்படும். மரியாளுடைய கற்பப்பையில் அந்த வார்த்தை மாம்சமாகும், பிறக்கிறது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். கீழே இதோ ஒரு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுவோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். பக்கத்தோட சொல்லுவோம், நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை இம்பாசிபிள் என்று நினைக்கிறீர்களோ, அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியம். ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். கிறிஸ்மஸ் நேரத்தில் நீங்கள் மனதில் பதிக்க வேண்டிய ஒரு காரியம், நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எது சாத்தியமில்லை நினைக்கிறீங்களோ அது தேவனாலே கூடும். அப்போ ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, இது எப்படி ஆகுன்னு சொன்ன உடனே பரிசுத்தாவின் நிழலிடுவாருங்கிறாரு. அதே நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம், மலடி என்று எண்ணப்பட்ட அவளுக்கு 6வது மாதம். அவங்க மலடி என்று எண்ணப்பட்டாங்க மட்டுமல்ல, அவங்களுக்கு முதிர் வயது ஆயிடுச்சு, நல்ல முதிர் வயது. அவங்களுக்கும் வயசாயிருச்சு, அவங்க வீட்டுக்காருக்கும் வயசாயிருச்சு. கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் ஆபிரகாம் சாராள் வாழ்க்கை மாதிரி. இம்பாசிபிள். சரீரம் ஆபிரகாம் சரீரம் செத்து போனது போல, சாராளுடைய கற்பம் செத்து போனது போல, இவர்களுக்கும் பிள்ளை பெறுவதற்கு இம்பாசிபிளான காரியம். அப்படி மலடி என்ற எண்ணப்பட்ட அவர்கள் கற்பவதியாகி 6 மாதம் கற்பந்தரித்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது? அப்படித்தான் சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில் நடக்குது. இன்னைக்கு அநேக மக்கள் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அநேக மக்களோட வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் அற்புதம் செய்ய முடியவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்பதை பார்க்கலாம், அவர்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் அதிகமாக நம்புகிறாங்க. டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, மெடிக்கல் ரிப்போர்ட் இதை சொல்லுது,
அதனால் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பொய்யுங்கிறீங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட்டு பொய்ன்னு சொல்லலை, ஆனால் தேவன் சத்தியபரன் சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறேன். அன்றைக்கி அவர்கள் வயசாயிருச்சு, சாத்தியம் கிடையாது. கர்த்தருடைய தூதனானவர், வேறு விதமாக இயேசுவானவர் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். கூட 2 தூதர்கள் வருகிறாங்க. அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. வேறு விதமாக அப்போ தான் முதல் முறையாக கவனன்ட் உணவு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். உடன்படிக்கையின் உணவு பரிமாறப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் வேறு விதமாக இயேசுவானவர் சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு ஒரு பிள்ளை இருக்குங்கிற. சாத்தியம் கிடையாது, இம்பாசிபிள். அதை கேட்ட உடனே சாரால் சிரிக்கிறாங்க. பெரிய ஜோக்காக இருக்கும் இருக்க சொல்ல, இதான் இந்த வருஷத்துலேயே கிரேட்டஸ்ட் ஜோக்குங்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா இப்படி ஒரு ஜோக்கு நான் கேட்டதே கிடையாது. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. இது கேட்டது யார்? கர்த்தர் தான் கேட்டது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. பிள்ளை பிறந்ததா? பிள்ளை பிறந்த. அதே போல இங்கே மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிள்ளை பிறக்குது. மார்க் 10ஆம் இடத்துல ஒரு பணக்கார ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நான் என்ன செஞ்சு மாம்சிகமான கிரியை செஞ்சு எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வர முடியும்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் 10 கற்பனைகளை சொல்கிறார். இதெல்லாம் கை கல்லுன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், நான் சிறு வயதிலிருந்தே இவைகளெல்லாம் கை கொள்ளுகிறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் வந்து, அவனுக்கு பண ஆசை இருக்குது. பணம் இருக்கிறது தப்பு இல்லை, பணத்தை அவன் தெய்வமாக வச்சிருக்கிறான். பணம் அவனை ஆளுகை செய்கிறது. அப்போ அவனுக்கு இச்சை இருக்கிறது என்பதை காமிப்பதற்காக அவன் பணத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்ன உடனே அவன் துக்க முகமாக போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளவு கடினமாக இருக்குதுன்னார். அது அவர் சொன்னது மெய்யாகவே ஒட்டகம், மெய்யாகவே ஊசி தான். ஒரு ஊசிக்குள்ளே நீ ஒரு ஒட்டகத்தை நுழைக்கவே முடியும், இம்பாசிபிள். அது வந்து பாசிபிள் கிடையாது, இம்பாசிபிள், நடக்கவே முடியாத காரியம். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, இது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் சொல்கிறார், இது மனிதனால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மனிதனால், மனித முயற்சியினால் ஒரு கன்னியை கற்பவதியாகிறது சாத்தியமில்லாத காரியம். மலடி எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ கற்பந்தரிப்பது சாத்தியமில்லாத காரியம். நம்முடைய மாம்ச முயற்சியினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவது சாத்தியமில்லாத காரியம். நம்முடைய ஒப்பு கொடுத்ததுனாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவது சாத்தியமில்லாத காரியம். ஆனால் எப்படி சாத்தியம் என்றால், எப்படி வார்த்தை அன்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த வார்த்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போவது சாத்தியமான காரியம். இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அனைத்தும் நமக்காக நடந்தது. அவர் எதையுமே தனக்காக செய்யலை. அவர் வாழ்ந்ததிலிருந்து சிலுவையிலே போகிறது வரை அத்தனை நமக்காக செய்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரமும் அவரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியில் வாழ்ந்தது நாம் எப்படி வாழப்பட வேண்டும் என்பதை வாழ்ந்து காமிச்சார். 10 கற்பனைகளை பூர்ணமாக கை கொண்டார். அவர் கை கொண்டதனுடைய விளைவு நமக்கு உண்டாகுது. இன்னைக்கு 10 கற்பனைகள் கை கொள்ளலை, ஆனால் கை கொண்டவருக்குள்ள நம்ம வைத்திருக்கிறபடினாலே அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். எல்லாமே அவருக்காக அல்ல, எல்லாமே நமக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக அத்தனை காரியங்களை செஞ்சார். கவனிச்சிட்டே வாங்க, பின்னாடி இருந்து வருவோம். இயேசு சரீர பிரகாரமாகவே உயிரோடு எழுந்தாரா? மெய்யா விசுவாசிக்கிறீங்களா? அவர் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அவருக்காக நடக்கல, அத்தனையும் நமக்காக நடந்தது. அவர் எப்படி சரீரப்பிரகாரமாக உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் ஒரு நாளில் சரீரப்பிரகாரமாக உயிரோடு எழுந்திருப்போம். பைபிள் சொல்லுது. சாவுக்கு ஏதுவானது இது, சாவாமை தரித்து கொள்ளும். இயேசு வருவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகுது, பண்ணும் பல நூற்றாண்டுகள் ஆகுது என்றால் சாவுக்கேதுவான இது உயிர்த்தெழுந்து சாவுக்கேதுவான மாறும். அவருடைய சரீரம் எப்படி சாவாமை தரித்து கொண்டதோ அதே போல நம்முடைய சரீரமும் சாவாமை தரித்து கொள்ளும்.
இல்லை இயேசு வர்றது ரொம்ப சீக்கிரமாக இருக்குன்னா ஒரு இமைப்பொழுதுல இது மர்வமாகும். இது அவருடைய உயிர்த்தெழுதல் நடக்குது, அவருடைய பிறப்பில், குறிப்பாக அவருடைய வெர்ஜின் பர்த்தில், கன்னி பிறப்பில் வார்த்தை பேசப்படுகிறது. அந்த வார்த்தையை மரியாள் விசுவாசிக்கிறார்கள், வார்த்தை மாம்சமாகிறது. கன்னி பிறப்பு எப்படி நடந்ததோ அதே போல தான் புது புது பிறப்பு ஏற்படுகிறது. வானையேன்னு சொல்கிறோம் இல்லையா, மறுபிறப்பு. கன்னி பிறப்பும் நம்முடைய மறுபிறப்பும் ஒன்று. நான் சொன்னது புரியுதுங்களா? கன்னியின் பிறப்பை நீங்கள் விசுவாசிக்கலன்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கவே முடியாது. கவனிக்கிறீங்க? கன்னியின் பிறப்பு நேரத்தில் வார்த்தை பேசப்படுகிறது. அந்த வார்த்தையை மரியாள் விசுவாசிக்கிறார்கள். சாத்தியமில்லாத ஒரு காரியம் சாத்தியமாகுது, கருத்தரித்து அவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு பாவி மனிதனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ரட்சிக்கவே பட முடியாத மனிதனுக்கு ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை அவன் விசுவாசிக்கிறான். எப்படி இவ்வளவு பொல்லாத மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், இது எப்படி ஆகும்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியான உங்கள் மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உங்கள் மேலே நிழலிடும், பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். நீங்களும் அப்படித்தான் பிறந்தீங்க. அவர் எப்படி பிறந்தாரோ அவருடைய பிறப்பும் நம்முடைய பிறப்பும் அப்படி எக்ஸாக்டா நடந்துச்சு. அன்னைக்கு வார்த்தை பேசப்பட்டது. பேசப்பட்ட வார்த்தை மரியாள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்த உடனே அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை போய் சென்று கருத்தரித்து மாம்சமானார்கள் சொல்லுது. சொல்றது கவனிக்கிறீங்க இல்லையா? மத்தேயு போவோம். மனித முயற்சியினால் மனிதன் ரட்சிக்கப்படுவது சாத்தியம் கிடையாது. மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு 1:18 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த அவருடைய பிறப்பு, மரியாள் கற்பந்தரிப்பதில் ரொம்ப முக்கியமான காரியம் வார்த்தை, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். இது ரெண்டுமே இணைந்து செயல்பட ஒரு காரியம். இன்னைக்கும் நாமும் மறுபடியும் பிறந்தோம், தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால் வார்த்தை வந்தது, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம மேலே நிழலிட்டது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய பாவம் நீக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். பாவம் நீக்கப்பட்டிருக்கிறதா? எல்லா பாவமும் நீக்கப்பட்டிருக்கிறதா? எல்லா பாவமும். சில பாவத்தை நீங்கள் அறிக்கை செஞ்சிருப்பீங்க, சில பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யாமல் இருப்பீங்க. நீ கன்ஃபஸ் பண்ணாலும் சரிதான், கன்ஃபஸ் பண்ணலாம் இருந்தாலும் சரிதான், அத்தனை பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து தன்னோடு இணைத்திருக்கிறார். கீழே வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை அப்படியே மேலிருந்து கவனிச்சிட்டு இல்லை. நீங்கள் மக்கள் கடவுள் கடவுளுங்கிறாங்க இல்லையா? கடவுள் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். கடவுள்னா எல்லாவற்றையும் கடந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர், அங்கிருந்து மேற்பார்வையிடுகிறவர். அதையும் ஈஸியாக அவரை பார்க்க வைக்க முடியாது. பலதரமான பாடுகள் கஷ்டங்கள் பட்டு அவரை பார்க்க வைக்கணும். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நான் திடன் கொண்டு, ஒரு நாளும் ஒரு போதும் கர்த்தர் நம்மை விட்டு உங்களை விட்டு விலகுவது கிடையாது. அவர் விலகினது போல நினைக்கலாம், ஆனால் விலகலை. நம்ம இதெல்லாம் நினைக்கும்போது சாதாரணமாக தெரியும்.
பரலோகத்தை திறந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது கற்பனை பண்ண முடியாத ஒரு காரியம். தேவனுக்கு சமமாக இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அதை விட்டு இறங்கி வந்தார். தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர் பூமிக்கு இறங்கி வந்தார். தங்க வீதியில் நடந்தவர் தூசி நிறைந்த ஒரு இடத்துக்கு இறங்கி வந்தார். ஏன் வந்தார்? நம்ம மேல வைத்திருந்த அன்பு. அன்பு என்ன செய்யும்னா எதையும் செய்யும். அன்பு சுத்தம் பார்க்காது. அன்பு எதுவுமே பார்க்காது. அன்புல சொல்லவே முடியாது. நம்மை நேசித்ததுனாலே அவ்வளத்தையும் துறந்து நம்மை மீட்பதற்காக பூமிக்கு இறங்கி வந்தார் என்றால் அது தேவன் உங்கள் மேல என் மேல வைத்திருக்கிற அன்பு. நீங்க அவர் மேல அன்பா இருக்கீங்களா? அதான் கேள்வி. அவர் நீங்க அன்பா இருந்தாலும் அன்பா இல்லாட்டாலும் அவர் உங்க மேல அன்பாவே இருக்கிறார். ஆனா அந்த அன்புக்கு நீங்க நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம் அது முக்கியம். இல்லைங்க நான் அவர் விசுவாசிக்கிறேன், நல்லதுங்க, விசுவாசிக்கிறீங்க, அவர் மேல அன்பா இருக்கீங்களா நீங்க? அன்னைக்கு யோவான்ட்ட கேட்டார், நீ அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார் இல்லையா? இன்னைக்கும் கேட்பாருங்க. சிலர் நம்ம மாஞ்சு மாஞ்சு நேசிக்கிறோம். அவங்க நான் கூட சில இடத்த கேட்பேன் பிள்ளைகள்கிட்ட, என்னடா என்னை நேசிக்கிறீங்களாடான்னு கேட்பேன். எப்போச்சும் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? கஷ்டமான கேள்வியாக இருக்கோ? ஒரே ஒரு வாழ்க்கைங்க, அவருக்காக வாழணும். இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போகும்போது அவர் நம்ம பார்த்து அப்படியே கட்டி பிடிக்கணும், அரவணைக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணணும். அதாங்க வாழ்க்கை. அதுவரை அவர் நம்ம பூமியில் ஒரு மிஷனோடு வச்சிருக்கிறார், நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக, அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதற்காக அந்த பூமியில் நாம் இருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் சுகம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆரோக்கியம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் செல்வம், பொருள், அத்தனையும் எதுக்கென்றால் என் கையில் இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இல்லை. என்னை நேசிக்கிற தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது செய்து நிறைவேற்றுவதற்கு என் கையில் காசு இருக்கணும். காசு இருக்கிறது மட்டுமல்ல, என் கையில் நிறைய பணம் இருக்கணும். பணம் இருக்கிறது மட்டுமல்ல, நிறைய ஆரோக்கியம் இருக்கணும். மரியாளோட வார்த்தை பேசப்படுது, வெளியே போயிடாதீங்க. மரியாளோட வார்த்தை பேசப்படுகிறது. வார்த்தை அவர்கள் ரிசீவ் பண்ணுகிறார்கள். வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறார்கள். வார்த்தை மாம்சமாகிறது. அதே போல தான் ஒவ்வொரு பாவி மனிதனும் ரட்சிக்கப்படுகிறான். வார்த்தை பேசப்படுகிறது, வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுன்னு சொன்ன உடனே தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய குடும்பத்தில் மாறுகிறான். அது 1ஆம் அதிகாரத்திலேயோ சிருஷ்டிப்பு நடக்குது. சிருஷ்டிப்புலையும் வேதம் சொல்லுகிறது, ஜலத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தான் இருக்கு. அப்பதான் சிருஷ்டிப்பு நடக்குது. அசைவாடினார் எந்த ஒரு காரியம் நடக்கலை. பின்னாடி வார்த்தை பேசப்படுகிறது. வார்த்தை பேசப்படணும்னு ஆவியானவர் அந்த வார்த்தையை உருவாக்கி அதை மாம்சமாக்குகிறார். அவர் எந்த வார்த்தை பேசினாரோ அந்த வார்த்தை காண குழிதில் இருக்கிறது. அதே போல தான் நாமும் மறுபடியும் பிறந்தோம். வார்த்தை பேசப்படும் பொழுது ஆவியானவர் நம்ம மேலே நிழலாடுகிறார், நம்ம மேலே கூடாரம் போடுகிறார், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். இன்னைக்கும் இந்த பிறப்பு உண்டாகிறதான்னு கேட்டால் பிறப்பு உண்டாகுது. பிறப்பு உண்டாகுன்னு சொன்னோம்னா இன்னொரு மேசியா பிறக்கிறான்னு சொல்லலை. யாரோ ஒரு பெண்ணு எனக்கு கர்ப்பவதியாக இருக்கிறேன் ஆனால் நான் புருஷனை அறியினேன்னு சொன்னோம்னா எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே காது ஊற்றிட்டாருமா வேறு ஏதான்னு சொல்லுவோமா? ஏன்னா ஒரே ஒரு ரட்சகர் தான், கன்னி பிறப்பு ஒன்று தான். ஆனால் இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் மாம்சமாகுதான்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் மாம்சமாகுது. ஒரு வார்த்தையை படிக்கிறீங்க, பரிச்ச உடனே நான் விசுவாசிக்கிறேங்கிறீங்க. விசுவாசம்னா இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை காத்து கொண்டீங்கன்னா உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். நான் சொல்றது புரியுதுங்களா? அன்னைக்கு மரியாள் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறாங்க, வார்த்தையின்படி ஆக்கடவுங்கிறாங்க, ஆவியான் நிழலிடுகிறார். எந்த வார்த்தை விசுவாசித்தார்களோ அதே வார்த்தை 9 மாசம் கழிச்சு உங்க கையில் இருந்துச்சு. ஏதாச்சும் விசுவாசிக்கிறீங்களா? சும்மா வந்துட்டு போனீங்களா? எதை விசுவாசிக்கிறீர்களோ அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அதை நீங்கள் தடவி பார்க்கலாம், முகரலாம், அனுபவிக்கலாம். இது அன்னைக்கு நடந்ததில்லை. இன்னைக்கும் வார்த்தை மாம்சமாகிறதான்னு கேட்டால் வார்த்தை மாம்சமாகிறது.
இயேசு பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், இன்னைக்கும் ஆதியில் இருந்த வார்த்தை, வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மனித முயற்சியினால் வராதா இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்மஸில் முக்கியமான காரியம் மனிதனால் உண்டானல்ல, தேவனால் உண்டானது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தி கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மனித முயற்சி இல்லாமல் வார்த்தை விசுவாசிக்கிறங்க ஆவியானவர் உங்கள் மேலே நிழலாடி ஒரு மிராக்கல் ஏற்படுகிறது. யோவான் 3க்கு வாங்க. யோவான் 3:3 வாசிக்கிறேன். யோவான் 3:3. இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோங்கிறான். இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இம்பாசிபிளேங்கிறான். அவங்க ஏன்னா இவர் வரும்போது நிக்கதேமு வயசானவர், இவரே வயசாயிருச்சுன்னா அவங்க அம்மா பூமியில் இருக்காங்களான்னா சாத்தியமே கிடையாது. அதனால் இது நடக்க முடியாத ஒரு காரியத்தை பேசுகிறீங்களே, ஒரு தாயின் கற்பத்தில் போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இயேசு பிறப்பை சந்தித்தார், நாம் மறுபிறப்பை சந்திக்கிறோம். அந்த மறுபிறப்பு எப்படி நடக்குது என்று இங்கே சொல்கிறாரு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் கட்டாயம் பிரவேசிக்க முடியாது. 2 விதத்தில் பிறக்கணும். ஒன்று ஜலத்தில் பிறக்கணும், இன்னொன்று ஆவியினால் பிறக்கணும். துரதிருஷ்டவசமாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 99% பிரசங்கர்கள் இந்த வசனத்தை தப்பாக தான் மொழிபெயர்க்கிறாங்க. 99.9 கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட அறிவில் இந்த வசனத்தை கிட்டத்தட்ட அவங்க மிஸ்கோட் பண்ணுறாங்க. அதாவது ஜலம் சொல்லும் பொழுது தண்ணி ஞானஸ்தானங்கிறாங்க, ஆவியில் பிறக்கிறதுனா பரிசுத்த ஞானஸ்தானங்கிறாங்க. இப்போ இயேசு ஞானஸ்தானத்தை பற்றி பேசலை. இயேசு எதை பற்றி பேசுகிறார்? பிறப்பை பற்றி பேசுகிறார். இயேசு ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார். ஞானஸ்தானம் எடுத்தால் மறுபடியும் பிறந்தலாமா? எத்தனை பேர் கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்தீங்களான்னு தெரியுமா? நான் உங்கள் சர்ச்சில் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் வரவே மாட்டான். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் சம்மந்தமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான், ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்த அபிஷேகம் உண்டாகுது. இது தண்ணி ஞானஸ்தானத்தை குறித்து இயேசு பேசவே இல்லை. அதே நேரத்தில் பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி பேசவில்லை. ஏன்னா ரெண்டையும் பேசினார்னா முற்றிலும் முரண்பான ஒரு வார்த்தை பேசுகிறார்னு அர்த்தம். ஞானஸ்தானங்கிறது ஒரு யூதனுடைய வாழ்க்கையில் அனுதினம் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நான் சொன்ன புரிஞ்சுருக்கலாம். அன்றைக்கி வெளியே போகிறான், இதே கர்த்தருக்கு விரதமாக ஒரு பாவம் செஞ்சுட்டானா வீட்டிலே மிக்வே தொட்டி இருக்கும். மிக்வே தொட்டியில் அவன் டெய்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான் அவனே. அப்போ அவனுக்கு அது ஞானஸ்தானம் பொருந்தாது, ஏன்னா அவனே எடுத்துக்கிறான். பரிசுத்த அபிஷேகம் பெறவே முடியாது. ஆனால் இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படலை, அதனால் ஆவியான கொடுக்கப்படவே முடியாது. அதனால் ரெண்டுமே நடக்கவே முடியாது இல்லையா? அப்போ எதை குறித்து பேசுகிறார்? நல்லா கவனிங்க. ஒரு வேத பகுதி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமானது கான்டெக்ஸ்ட். எதை பற்றி பேச வருகிறார், பின்னணி என்ன, எதை வலியுறுத்துகிறார், அதான் பார்க்கணும். அப்புறம் 6ஆம் வசனம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் இருக்கும். எதை குறித்து பேசுகிறார்? பிறப்பு, மாம்சத்தில் பிறக்கிறது, ஆவியில் பிறக்கிறது. இது NLTயில் கொடுப்பா. Humans can reproduce only human life, but the Holy Spirit gives birth to spiritual life. எதை பேசுகிறார்? மனிதர்கள் மனித ஜீவனை மட்டும் கொடுக்க முடியும், ஆனால் ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்க முடியும். சொன்னது புரியுதுங்களாங்க? அதாவது பிறப்பு மனுஷன் பிறந்திருக்கிறான். இப்போ இது யார்? ஒரு யூதன். யூதன் யார்? பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்ட மனுஷன். அவனும் மறுபடியும் பிறக்கணுங்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன், எங்கள் தாய் தப்பெல்லாம் பாஸ்டரு அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். ஏன்னா மாம்சத்தில் பிறந்ததுனால மாத்திரம் நீங்கள் தேவனோட ராஜ்யத்தில் போக முடியாது. ஆவியினால் மறுபடியும் எப்படி மரியாளுக்குள்ள அந்த வார்த்தை பேசப்படும் பொழுது ஆவியான நிழலிட்டாரோ அதனால இயேசு பிறந்தாரோ, அதே போல் நம்முடைய இருதயத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்றால் வார்த்தை பேசப்பட வேண்டும், ஆவியானவர் நிழலிட வேண்டும்,
பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். பிறக்கிறது அந்த தேவனுடைய சுவாபத்தை உடையதா இருக்கணும். 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். இங்கே சொல்றார் இல்லையா, 6ஆம் வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். கேத்தலிக் பைபிளில் மனிதனால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். நீங்க மனுஷனா பிறந்தீங்கல்ல, என்ன புத்தி இருந்துச்சு உங்களுக்கு? மனுஷ உங்கொப்பம் புத்தி அப்படி இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? அது என்னது? மனுஷ இயல்பு. மனிதரால் பிறந்தவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். ஒரு காலத்தில் மனுஷனா பிறந்தோம், நமக்கு இருந்த நேச்சர் என்ன? சின் நேச்சர் இருந்துச்சு, பாவ சுபாவம் இருந்தது. நாம் மறுபடியும் பிறப்பது தேவனுடைய குடும்பத்தில் அதே சுவாபத்தோடு பிறப்புங்கிறது சாத்தியமில்லாத காரியம். இப்போ நமக்குள்ள இருக்கிறது மனித சுபாவம் இல்லை, நமக்குள்ள இருக்கிறது தேவனுடைய சுபாவம், திவ்ய சுபாவம் இருக்கு. நமக்குள்ள இருக்கா? இருக்கு. அநேக நேரத்தில் வராது. ஏன் வராதுன்னா, நடுவில் ஒரு மூலன், ஒரு சிந்திக்கிற ஒரு எண்ண மண்டலம் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள அந்த இயல்பு வந்துருச்சுன்னா தேவனுடைய சுவாபம் உண்டாகும். 7ஆம் வசனம், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆங்கில பைபிள் கலகா இருக்கும், யூ மஸ்ட் பார்ன் அகைன். பாதி கட்டாயம் மறுபடியும் பிறக்கணும். யாரு? ஒரு யூதன். ஒரு யூதனே மறுபடியும் பிறக்கணும்னா நாம் அனைவரும் மறுபடியும் பிறக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ மற்ற இந்த சாமியை கும்பிடாதவங்க மற்றவங்களாம் கும்பிட்றாங்களே, அவங்கெல்லாம் என்ன? மறுபடியும் பிறந்தால் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவனோட வார்த்தை கேட்டு ஆவியானவர் நிழலிட அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்றால் மறுபடியும் பிரவேசிக்க முடியும். இல்லையென்றால் அவர் சொன்னார், அவன் நித்திய ஆக்கினைக்கு அவனே உட்படுகிறான்னு சொன்னார். இல்லை, ஆண்டவர் அன்புள்ளவர் இல்லையா, இரக்கமுள்ளவர் இல்லையா? இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். அதனால தான் மகிமையை திறந்தார், பூமிக்கு இறங்கி வந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்பதற்காக அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். இப்போ முடிஞ்சா மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லலை, கட்டாயம் மறுபடியும் பிறக்கணும். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? இதை விட்டு போகும்போது கடைசியில் ஜெபம் பண்ணுவோம், பப்ஸோட போயிடாதீங்க, இயேசுவோடு போங்க தயவு செய்து. என்னுடைய ஒரே வாஞ்சை, இதை கேட்குற அத்தனை மக்களும் மறுபடியும் பிறக்கணும், தேவனுடைய பிள்ளையாக மாறணும், தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக மாறணும். அதான் வாஞ்சை. ஆனால் மனிதன் தன் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் மனித முயற்சியை கொண்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளையாக மாறவே முடியாது. என்ன முயற்சி எடுத்தாலும் சரிதான். அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னா, எப்படி ஒரு கன்னி கற்பவதியாகி குமாரனை பெறுவது மனித முயற்சியினால் சாத்தியமே இல்லையோ, அதே போல ஒரு மனிதன் என்னதான் முயற்சி எடுத்தாலும் சரிதான், எவ்வளவுதான் தவம் கிடந்தாலும் சரிதான், ஒத்த காலில் எப்படி நிற்கலாம்? நீங்கள் 1.5 வருஷம் ரம்பையும் மேனகாவும் வர்ற வரதான். சிலருக்கு தெரியாது, அது ஒரு கதை. அது வர்ற வரதான் உங்கள் தவம். இன்னைக்கு மனிதன் தன்னை ரட்சிப்பதற்கு எவ்வளோ பாடுபடுறான். அன்றைக்கெல்லாம் ஒரு சகோதரன் ஒரு தெய்வத்தை தேடி போகிறாரு, இங்கே எடுத்து இப்படி நிற்கிறாரு, நின்றுட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக ஹைவேல அப்படியே விழுறாரு. விழுந்துட்டு விழுந்த இடத்துலேருந்து திரும்பி எந்திரிக்கிறாரு, திரும்பி விழுகிறாரு, திரும்பி எந்திரி போட்டு கிட்டத்தட்ட இது 200-300 கிலோமீட்டர் இப்படி போகிறாரு. நீங்கள் என்னதான் உங்களோட சரீரத்தை ஒரு வருத்தி வேதனைப்படுத்தி எப்படினாலும் நான் தெய்வத்தினுடைய அருளை பெற்றலாம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, நீ மறுபடியும் பிறக்கணுன்னாரு. நீ என்னதான் சரீரத்தில் முயற்சி எடுத்தாலும் சரிதான், மனித முயற்சியினால் மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது மனிதனால் கூடாதுன்றார், இம்பாசிபிள். அப்போ என்ன செய்யணும்? தேவனிடத்தில் வரணும். நீங்கள் அநேக மக்கள் நினைக்கிறாங்க, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஒரு நல்ல அப்பாவாக இருக்க விரும்புகிறேன், நல்ல கணவனாக இருக்க விரும்புகிறேன். அது உங்கள் முயற்சியினால் சாத்தியமில்லாது. பிசாசு மக்களுடைய மனதில் இன்னொரு எண்ணத்தை வைக்கிறான், இப்படியே சர்ச்சுக்கு போகாத, உன்னை நல்லா கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு சர்ச்சுக்கு போ. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் சரியில்லை, நான் அடுத்த கிறிஸ்மஸுக்குள்ளே நான் சரியாயிக்கிறேன், அடுத்த கிறிஸ்மஸ் வரும், நீங்கள் அப்படித்தான் இருப்பீங்க. இல்லை சார்,
நான் போன வருஷம் சரியில்லை, நான் கடினமாக முயற்சி எடுத்து வரேன், முடியாது. மனித முயற்சிங்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றது இம்பாசிபிள். நற்செய்தி ஒன்று இருக்கு. நற்செய்தி என்ன? மனிதனால் எது கூடாதோ அது தேவனால் கூடும். எப்படி கூடும்? மறுபடியும் பிறக்கிறதுனால் கூடும். மறுபடியும் பிறந்த உடனே ஆண்டவர் சொன்னார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. யோவான் 1 யோவான் போவோம். ரட்சிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய ஜனங்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீங்களா? சிம்பிள். ஒன்றும் பாடுபட வேணாம், கஷ்டப்பட வேணாம், ரத்தம் சிந்த வேணாம், உங்களே வருத்திக்க வேணாம். ஒரே ஒரு காரியம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிங்கன்னா அவன் தேவனாலே பிறக்கிறான், மனிதனால் பிறக்கவில்லை, தேவனாலே பிறக்கிறான், தேவ இயல்பை உடையவனாக மாறுகிறான். கவனிக்கிறீங்க? நீங்கள் சொன்னார் இல்லையா, நீ மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிறக்க முடியும் என்றால் இயேசுவானவரே கிறிஸ்து. ரோமர் போவோம், ரோமர் 10. இது ஆவியில் பிறக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் சில பிறப்புகள் இருக்கு. அது எப்படி செய்வதுன்னு சொல்லித்தாரேன். ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒன்று உண்டாகணும் அப்படின்னா இருதயத்தில் விசுவாசிக்கணும், அப்புறம் வாயில அறிக்கை செய்யணும். மறுபிறப்பு உண்டாகணும்னா இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயை திறந்து அறிக்கை செய்யணும். இயேசு எனக்காக வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் சுமந்தார், 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறான், தேவனோடு கனெக்ட் ஆகிறான். நீதி உண்டாகன்னு இருக்கு. நீதி உண்டாகன்னு சொன்னோம்னா அந்த நீதி உண்டாகுங்கிற வார்த்தையும் ஜீவன் உண்டாகுங்கிற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிள். நீங்க நீதிக்கு பதிலாக ஜீவனை கூட போடலாம். மரித்து கிடந்தோம், மரித்து இருந்த நம்மை தன்னோடு இணைச்சார். ஜீவாதிபதியோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன நடக்கணும்? ஒரு பாவி மனுஷன், பொல்லாத மனுஷன், ரட்சிக்கப்படவே முடியாத மனுஷன், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறேன், நீ எனக்காக வந்தீர், எனக்காக சிலுவையில் மரித்தீர், நீ சிந்தின ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவட்டும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் சொன்னா அந்த நிமிடமே ஆவியானவர் ஒரு மேல நிழலிடுகிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடக்குதுங்க. உலகத்திலே மிகப்பெரிய மிராக்கிள் என்ன? ஒரு பாவி மனிதன் தன் சுய முயற்சியினால் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய குடும்பத்தில், பரலோக தேவனுடைய பிள்ளையா மாறான். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைங்க. தேவன் நமக்கு பாராட்டுற கிருபை எவ்வளவு பெருசு தெரியுமா? நீங்க தேவனால் பிறந்தவங்களா? வாசிப்போம். 1 யோவான் 5 சொல்றாரு, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க தேவனால் பிறந்திருக்கீங்களா? அப்படின்னா ஜெயிக்கிற வாழ்க்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பிறப்புரிமை. இதே வாழ்க்கையை சர்வே பண்றக்கா கத்த நம்ம வைக்கல. ஜெயிக்கணும், தோற்கடிக்கப்படுகிற வாழ்க்கை வாழுகிறோம். தோற்றா பரவாயில்ல, ஒரு முறை தோற்றங்கிறது பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையே தோல்வியா இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஒரு முறை தோற்ற இதை தோற்றம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஆனால் லைஃபே ஃபெயிலியரா இருக்குன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் ஆவி உடையவன், தேவனால் பிறந்து கிறிஸ்துவின் ஆவி இருந்தது என்றால் அவன் ஜெயிப்பான்.
சில மக்கள் ஜெயிக்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ ஜெயிக்கும்படியாதான் கர்த்தர் உங்களை என்னையும் மறுபடியும் பிறந்திருக்கிறார். சும்மா அந்த உலகத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியில் பிறக்க வைக்கலங்க. ஒவ்வொருவரும் ஜெயிக்கணும், ஜெயம் எடுக்கும்படியாவே கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியில ஜெனிப்பித்திருக்கிறார். தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவன் ஒரு இடத்துல தோத்திருக்கிறார், ஒரு இடத்துல ஒரே ஒரு பகுதியில் தேவன் ஃபெயிலியர் ஒன்ன காமிங்க. அப்ப தேவனுடைய இயல்பு உங்களுக்குள்ள இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஒரு பிளாஸ்டிக்னால முடியல, உங்களால் முடியாது, தேவனால் நீங்க 2 பேரும் கூட்டு சேருங்க. அநேக நேரத்தை கூட்டு சேர்றதே கிடையாது, அவர்கிட்ட ஆலோசனை பண்றதே கிடையாது. அவர்கிட்ட கூட்டு சேருங்க. 2 அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு கணவர் கிடையாது, பிள்ளை கிடையாது, ஆனால் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், தேவனும் நீயும் சேர்ந்தீங்கன்னா அது பெரிய மெஜாரிட்டிம்பாரு. நான் சாதாரண நாள் இல்லை, பெரிய மெஜாரிட்டிம்பாங்க. தேவனோடு இருக்கீங்களா? தோக்கக்கூடாது. இன்னொன்று, தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஆபிரகாமுக்கு 75 வயசு, கூப்பிட்றாரு, 99 வயசு ஆயிடுச்சு. அவன் விட்டா கூட ஆண்டவர் விட்டது மாதிரி தெரியல. விட்டாரா? வந்தார், அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை பறக்குங்கிறாரு. எப்ப? 99 வயசுல. நீங்க ஜெயிச்சே ஆகணுங்க. எந்த ஒரு பகுதியிலையும் இந்த பகுதி பரவாயில்ல, அதனால தான் அனைவரும் சொல்லுவாங்க, நான் தத்து எடுத்துக்கலான் இருக்கேன். தத்து எடுத்துக்கங்க, ஆனால் ஒன்று பெத்து எடுத்துட்டு தத்தெடுங்க. பெத்தெடுக்கிறது ஒன்று, தத்தெடுத்தா பிரச்சனையே கிடையாது, அதுவும் உங்கள் பிள்ளை தான். ஆனால் பெத்து ஒன்று எடுக்கணும். இந்த தோல்விக்கு சாயம் பூசக்கூடாது, அப்படி தடை விடக்கூடாது. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னாருங்க, பயந்தான் உங்களையா இருந்தான். கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியேனாரு சொன்னாரா? அப்ப அவனை எப்படி பார்க்குறாரு? உங்களையும் அப்படி தான் பார்க்குறாரு. உங்கள் சொந்தக்காரங்க பார்க்க மாட்டாங்க, குறிப்பாக வீட்டில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. அநேக நேரத்தில் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த பூமியில் தேவனால் பிறந்த தேவ ஆவியை உடைய அத்தனை பேரும் ஜெயிக்கலாம். மறுபடியும் பிறக்கணும். அது மட்டும் அத்தோடு நின்றக்கூடாது, பல பிறப்புக்களை இந்த பூமியில் பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பில்டிங்கை பார்க்குறோம், ஒரு பில்டிங்கை பார்த்தோன்னே என்னது, அது ஒரு ஆர்கிடெக்டோடைய குழந்தை, இல்லாட்டா ஒரு இன்ஜினியருடைய குழந்தை. அப்படித்தானே? அவருடைய மனதிலிருந்து அது கருத்தரித்து வெளியே கொடுக்குறாரு. அப்படித்தானங்க? ஒரு எல்லாரும் சமைக்காத ஒரு புது டிஷ்ஷு யாருமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லலை. சிலர் அப்படி சமைப்பாங்க, இது வரைக்கும் யாருமே சமைச்சது கிடையாது, ஆனால் அது யாரையும் சாப்பிட முடியாது. யாருமே சமைக்க முடியாத ஒரு டிஷ் உங்க மனதில் தோன்றி இருக்குன்னா அது நீங்க பெற்ற குழந்தை. உங்களுடைய கருவுல உருவாகி உங்க ஐடியா, தேவன் கொடுத்த ஐடியா மூலமா உருவானது, அது நீங்க பெற்ற குழந்தை. ஒரு சேரு ஒரு மனுஷன் மனதிலிருந்து அவனுக்கு பிறந்த குழந்தை. ஒரு ஷூட்டு போட்டிருக்கீங்கன்னா அது ஒருத்தனுடைய டிசைன். அது அதே போல இந்த பூமியில் நான் வாழுகிறோம் என்றால், வாழ்கிற நாளெல்லாம் தேவனுடைய எண்ணங்களை கருத்தரித்து இந்த பூமியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட பேரனா வந்துடக்கூடாதுங்க. பிள்ளை பார்க்கறது ஒரு சீசனில் முடிஞ்சிடும், பெற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம். அது சரீரமாக வண்ணாந்துறையாது. அவ்வளோதான். 2 பிள்ளையை பெத்தம்மா, இல்லாட்ட 3 பிள்ளையை பெத்தம்மா, வளர்க்கக்கூட திராணி இருந்துச்சுன்னா 5 பிள்ளையை பெத்தம்மா, அதோட நிப்பாட்டிக்கணும், பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய எண்ணங்களையும் தேவனுடைய சிந்தைகளையும் மனதில் கருத்தரித்து இந்த பூமிக்கு தொடர்ந்து நீங்கள் பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சொன்னது புரியுதுங்களா? இந்த பூமிக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அன்றைக்கி மரியாள்கிட்ட வார்த்தை வந்துச்சு, மரியா தன் வாழ்க்கை கொடுத்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸாக முடிச்சிட்டாங்க. மரியாளுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு, என்ன? அந்த வார்த்தை கருத்தரிக்கப்பட வேண்டும், கருத்தரித்து இந்த பூமிக்கு ரட்சகரை அனுப்பணும். அந்த அம்மா தம்முடைய அசைன்மெண்ட்டை சக்ஸஸாக முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, இருக்கா? இந்த பூமியில் இருக்கீங்களா? ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமிக்கு தேவையான ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் அதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்.
இருக்கிறனாலலாம் சும்மா வாழ்ந்துடக்கூடாது. நான் கிறிஸ்மஸில் முக்கியமான ரசிக்கப்படாத மக்களுக்கு சொன்னேன், அதை ரசிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் கருத்தரிக்கப்பட வேண்டும். அது உங்களால் முடியாது. ஆவியானவர் உங்கள் மேலே தங்குவார், உன்னதமானுடைய பலன் உங்கள் மேலே நிழலிடும். சும்மா இல்லை, இடத்தை அடைச்சிக்கிட்டு இல்லாம பூமிக்கு பாரமாக இல்லை. இந்த பூமிக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்தெடுத்திருக்கிறாரா? சில மக்கள் கோழையா இருப்பாங்க. கோழையா இருந்த ஆட்களை கர்த்தர் வீரனா மாற்றுவார் தெரியுமா? ஒன்று உருப்படாத ஆட்களை கர்த்தர் உருப்பட வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேலே தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறான்னு அர்த்தம். பக்கத்தோட சொல்லுங்க, நான் சாதாரண ஆள் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு வேலையை, ஒரு அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்காக தேவனாலே மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. எனக்கு என்னுடைய அசைன்மெண்ட்டை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கா? காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த அசைன்மெண்ட் இல்லை. அது 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 வெறுத்துரும். இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லை, பலருடைய வாழ்க்கை மாறும். ஜெயிக்கணுமா, முன்னேறணுமா, மரியாள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மரியாள் எதை ஃபாலோ பண்ணாங்களோ அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறது மாறாதான் இருக்கும். பிஸ்னஸில், ஊழியத்தில், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, இருக்கிற நிலைன்னு அடுத்த நிலைக்கு போனோம்னா மரியாள் எதை செஞ்சார்களோ அப்படி ஃபாலோ பண்ணோம். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 19, நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே. உங்களுக்கு 1000 நினைப்புகள் இருக்கலாம். இதை பெத்தரலாம், அதை பெத்தரலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம். அதை பெத்தரலாம் சொல்லும்போது சில பிஸ்னஸை உருவாக்கிடலாம், அதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம். அவன் கடையை போட்டிருக்கான், நம்ம ஒரு கடையை போடுவோம். அவன் வந்து விஷாலம் காப்பின்னு போட்டிருக்கான், நம்ம பக்கத்தில் ஸ்ரீ விஷாலம்னு போடுவோம். விஷாலம்னு போட்டால் தானே பிரச்சனை. ஸ்ரீ விஷாலம், ஓம் விஷாலம், ஐ விஷாலம் அப்படி போட்டுருவோம். மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் அநேகம், கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும்னா அதுக்கு விரோதமாக ஒரு மனிதன் கையை தூக்க முடியாது. சங்கீதம் 57 எடுப்போம். சங்கீதம் 57 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போறேன்னா உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சார். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அநேகம், கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்க உங்களுக்காக ஒரு யோசனை வச்சார். அந்த யோசனையை கர்த்தர் உங்க மூலமாக செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தம் சத்தியத்தையும் அனுப்புவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு யோசனை வச்சிருக்கிறாரா, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? அந்த திட்டத்தை இருதயத்தில் வச்சு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த திட்டத்துக்கு விரோதமாக 1000 எதிர் சக்திகள் வந்தாலும் அத்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த கர்த்தருடைய நோக்கத்துக்குள்ள நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ, அந்த நோக்கத்துக்கு உட்படுகிறீர்களோ, அப்பப்பெல்லாம் தெய்வீக பாதுகாப்புக்குள்ள போகிறோம். உங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தையும் பாதுகாக்கிறார், அந்த யோசனையும் பாதுகாக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம குறித்து நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் நம்மை கற்பனை காண்பதற்கு மேலாக ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்க. அதனால தான் அவருடைய நினைவுகளை வைக்கிறார். அவருடைய நினைவுகளை பற்றி வேதம் எப்படி சொல்லுகிறதா, பூமிக்கு வானம். அப்போ அவ்வளோ பெரிய தாட்ஸ் வச்சிருக்கிறார். உங்களோட அற்பமான எண்ணங்கள்லாம் கீழே போட்டு விட்டுட்டு, ஆண்டவரே என்னுடைய யோசனைகள் அநேகம், ஆனால் உங்களுடைய யோசனையே நிலை நிற்குன்னு உள்ள வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். உங்களுக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். நிறைய பேர் தேவையில்லாமல் கோவப்படுவாங்க தெரியுமா? ஏன்? அவங்களுக்குள்ள சமாதானம் கிடையாது. உள்ள பீஸ் இல்லைன்னா சுற்றி பீஸ் இருக்காது.
ஆனால் உள்ள தேவனோட நோக்கம் நிறைவேறுது, தேவனோட சித்தம் நிறைவேறுதுன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை சுற்றியும் இருக்கும். அதுக்கு முதல் காரியம் தேவனோட வார்த்தைகளை கேட்கணும், இருதயத்தில் வைக்கணும், காத்து கொள்ளணும், கொஞ்ச நாளில் அதை டெலிவர் பண்ணணும். வார்த்தை வருது, அந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க, பத்திரமா காத்துக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து டெலிவர் பண்ணுறாங்களா? கவனிங்க. 9 மாதம் கழிச்சு டெலிவர் பண்ணாங்க. 9 மாதம் கத்தர் காத்திருந்தார் தெரியுமா? கத்தர் நினச்சி அப்படி சுண்டு ஒட்டி போக முடியாதா? செய்யலை. 9 மாதம் காத்திருந்தார். இன்னைக்கு அநேக மக்கள் பிரச்சனை என்னென்னா, காத்திருக்க மாட்டாங்க, கத்தரோடு இணைந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, உனக்கு பிறகு பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்க, நான் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே, வேறு விதமாக நான் கன்னியாக இருக்கிறேனுங்கிறாங்க. நல்லா கவனிங்க. எப்பப்பெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு திட்டம் சொல்கிறார் என்றால், நம்முடைய மனதிலையும் அதே எண்ணம் நமக்குள்ளே வரணும். இது எப்படி ஆகும், நான் கன்னியாக இருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் உங்களுக்குள்ள. இதுவரைக்கும் நான் அந்த அனுபவத்துக்குள்ளே போனதே இல்லையே, அதுனா எனக்கு என்னன்னே தெரியாதே, நான் எப்படி அதை சக்ஸஸாக முடிப்பேன், எனக்கு அந்த பலன் இல்லையே என்று உங்களுடைய இன்னபிலிட்டியை உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட விஷயம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் கர்த்தர் உங்களிடத்துல சொல்கிறாரோ, உங்களால் செய்ய முடியாத காரியங்களை, உங்களால் மாம்ச பலத்தினால் முடியாத காரியத்தை சொல்கிறார் என்றால், அது கர்த்தருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாதென்றால் நீங்களும் அந்த வெர்ஜின் அனுபவத்துக்குள்ளே போகிறோம். அது குறித்த எந்த அனுபவமும் கிடையாது, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டம் சொல்கிறாருன்னு அர்த்தம். உங்களால் முடியும், நான் இது ஈஸியே, நான் பலமுறை இதை நான் செஞ்சுருக்கேன், இதில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். அது கர்த்தர் சொன்னது கிடையாது, நீங்களாம் முயற்சி எடுத்தது. சில காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும்னு கர்த்தர் கேட்க வைப்பார். எப்படி ஆகும்? கர்த்தரால் ஆகும். அப்புறம் சொல்லுவார் கர்த்தர், ஆவியான உண்மையில நிழலிடுவார், உன்னதமான பலன் உண்மையிலே தங்கும். அப்படிதான் காரியங்கள் நடக்குது. கீழே வாசிப்போம், லூக்காவாங்க 34 வாசிக்கிறேன். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி ஆகுன்னு கேட்குறாங்க. 2 காரியம் கர்த்தர் சொல்றார். ஒன்று, கர்த்தரால் ஆகும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் விசுவாசிப்பதற்கு மலடி எண்ணப்பட்ட உன்னுடைய எண்ணத்தால் ஒழுத்தி கற்பந்தரிச்சு 6 மாதம் இருக்கான்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற கனவு, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறும்னா 2 காரியம். ஒன்று, தேவனை சார்ந்திருக்கணும், அதான் பிரதானமானது. 2வது காரியம், உங்களுக்கு நல்ல உங்களுக்குள்ள இருக்க தரிசனத்தை ஊக்குவிக்கக்கூடிய, ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆட்களோடு பழகணும். உங்களுக்குள்ள விஷயம் வச்சாரு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். 2வது காரியம், எந்த தரிசனம் தேவன் கொடுத்தாரோ அந்த தரிசனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களோடு பழகணும். அங்கே போய் மரியாள் பேசுகிறாங்க. மரியாள் பேசுகிறவொடனே எலிசபெத்தில் குழந்தை துள்ளுது. சிலர்லாம் பேசினாங்கன்னா குழந்தை செத்துரும் தெரியுமா? அதுக்கப்புறம் தடவி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நான் நேத்தரி நல்லா இருந்துச்சுடான் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் செஞ்சுட்டு போயிருப்பான். இங்கே இருக்கிற பழக்கம், நல்ல பழக்கம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் பேசுறது இருதயத்தில் கர்த்தர் வெறுத்துற விஷயம் அப்படி துள்ளணும். அதான் நல்ல ஐக்கியம்னு அர்த்தம். தேவனுடைய ஐக்கியம், இன்னொன்று நல்ல ஆட்களோட ஐக்கியம். சொல்கிறாரு, உனக்கு சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் நினைக்கிறேன்? ஒரு மலடி பத்திரிக்கை, அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று தான். நான் அவருடைய புருஷன் கற்பந்தரிக்க பலனற்றவர், அவளுக்கு நடந்திருக்குன்னா உனக்கும் நடந்துக்குன்னு சொல்கிறாரு. உடனே மரியாள் ஈல்டு பண்ணுறாங்க பாருங்க. உடைய வார்த்தையின்படி அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு
அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்பொழுது தேவதூதன், அப்புறம் தேவதனுடைய வேலையே கிடையாது, இன்னும் தேவனோட ஜாயிண்ட் ஆகிட்டாவ. அப்புறம் தேவதனுக்கு என்ன வேலை? தேவதன் ஓகே பாயின்னு போயிட்டான். தேவன் ஒன்று சொல்கிறாரா? சிலருக்கு என்ன சொல்கிறார்? ஒன்றும் சொல்லலையே. கர்த்தரோட பழகினீங்கன்னா சொல்லுவார். சொன்னார்னா அவர்கிட்ட போய் கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரே என் கையில் காசு இல்லை, எனக்கு ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தன் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டார், அந்த ஆள்கிட்ட கோடிக்கணக்கான காசு இருக்குது, அவர்கிட்ட வந்து 5 பைசா நகட்டுறதே கஷ்டம், நீ உருப்படவே முடியாது. கணக்கே பார்க்கக்கூடாது. ஆண்டவரே என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாமல், ஆண்டவரே நீ உம்முடைய வார்த்தை வந்திருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள தரிசனத்தை வச்சிங்கன்னா அதை செய்து நிறைவேற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது, நான் அப்படியே சரண்டர் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது கையில் எக்ஸ்ட்ரா காசு உங்க வச்சுருப்பார். ஏன்னா நீங்கள் ஈல்டட் வெசல். நான் சொன்னது புரியுதுங்களா? இது ஆகும் அந்த அம்மா இதெல்லாம் சாத்தியமாங்க? 10 வருஷம் பிள்ளை தள்ளி போச்சுன்னா கூட, இல்லை கர்த்தர் குழந்தை கொடுப்பாருன்னா 10 வருஷம் இல்லாமையா கொடுப்பாரு? உங்களுக்கு இந்த அம்மா புருஷனே கிடையாதுங்க, புருஷனே கிடையாது, எந்த கணவனையும் எந்த ஆணோடு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. ஆண்டவருக்கு அடிமை வார்த்தையின்படி எனக்கு, அதான் அர்ப்பணிப்பு, கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? தாமதம் இல்லாமல் செயல்பட்டாங்க. அந்த அம்மா நிறைய மக்கள்கிட்ட கர்த்தரோட வார்த்தை வரும், ஆக்ட் பண்ணவே மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான். அந்த வருஷம் செய்ய போகிறேன், அந்த வருஷம் செய்ய போகிறேன். மறு நிமிடமே பெறப்பட்டு மரியாதை வீட்டுக்கு, எலிசபெத் வீட்டுக்கு அந்த அம்மா போயிடுச்சுங்க. எலிசபெத் வீட்டுக்கு போச்சு, அங்கே பேசுது. அந்த அம்மா 6 மாதம். ஏன்னா உங்களுக்கு இருந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு இருந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒன்று தெரியுமா? ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆகிறதும் மலடி என்னப்பட்ட 90 வயசு பாட்டி கர்ப்பவதி ஆகிறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பெரிய வித்தியாசம் கிடையாது. மெடிக்கலி ரெண்டுமே மிராக்கிள் தான். அந்த அம்மா சொல்ல ஒன்றும் இல்லை, எடுத்தோன்னா கொஞ்சம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், விடு, கொஞ்ச நாள் சரியாக போகும், கொஞ்சம் மாதிரி ஓமாட்டல் மாதிரி இருக்கான், அதெல்லாம் விட்டுருமா, அதெல்லாம் நான் எவ்வளோ சமைச்சு 6 மாதம் ஆகிப்பாரு, இப்போ பாரு நான் எப்படி இருக்கேன், அதே மாதிரி நீ ஆயிடுவேன் அப்படின்னு உங்களோட தரிசனத்தை, நான் பிள்ளை பிறக்க சொல்லலைங்க, வாமிட்டிங்க சொல்லலை, உங்களுக்கு கத்தரை வச்சார் பார்த்தீங்களா, அந்த விஷனை எவனா தட்டி கொடுப்பான் பார்த்தீங்களா, அவனோட போய் உட்காந்துருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிற விஷன் வெளியே பிறப்புக்கும் அது பரிசுத்தமானதாக இருக்கும். ஏன்னா அது மனித வார்த்தையினால் மனித யோசனையெல்லாம் வந்தது கிடையாது, கர்த்தரால் வந்தது. சரிதானே? யோவான் போவோம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை, இது பெத்லகேமில் நடக்கலை, இது ஆதியில் 14ஆம் வசனம் தான் பெத்லகேமில் நடந்தது. 14 போடுப்பா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனுடைய இருதயத்தில் இருந்த வார்த்தை, தேவனுடைய இருந்த வார்த்தை மாம்சமாச்சு. சொன்னது புரியுதுங்களா? மாம்சமாய் வருது. கீழே வாசிப்போம். 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலேயே. இப்படித்தான் நம்ம பிறந்தோம். நம்ம ரத்தத்தில் பிறக்கல, மாம்ச சித்தத்தில் பிறக்கல, மனுஷ சித்தத்தில் பிறக்கல. மரியாள் எப்படி இயேசுவை கற்பந்தரித்து பிறந்தார்களோ அதே போல தான் நீங்களும் நானும் பிறந்தோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நடந்துச்சு, அதே மாதிரி நிகழ்வு இன்னைக்கு நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளும் நடக்குது. ரத்தத்தில் நடக்கல, மாம்ச சித்தத்தில் நடக்கல, புருஷனுடைய சித்தத்தில் நடக்காமல் தேவனாலேயே. எத்தனை பேர் தேவனால பிறந்திருக்கீங்க? அவர்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படி ரைட்ஸ் கொடுத்துருக்கிறார், ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்க!
இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுகிற வரை ஆண்டவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், முதற் பேரான குமாரன், ஏக சுதன். இப்போ ஏக சுதன் இல்லை, கோடிக்கணக்கான சுதனில் அவர் மூத்த சுதன். நம்ம பல சுதன்களில் எத்தனை லட்சத்தில் ஒரு சுதன் தெரியல, ஒரு நம்பரில் இருக்குது நமக்கு. அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அவருக்கு தேவனோட ராஜ்யத்தில் என்ன ரைட்ஸ் இருக்கிறதோ அதே ரைட்ஸ் உங்களுக்கு நமக்கு இருக்குது. ஏனென்றால் நம் தேவனால பிறந்தோம், நாம் பரிசுத்தமானவர்கள். அவர் எப்படி பரிசுத்தமானவரோ அதே நம்ம பரிசுத்தமானவர்கள். நான் சரீரத்தில் சொல்லலை, ஆவியில. அப்படி பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹோப் இருக்கு. தேவனுடைய எண்ணங்கள் எல்லாம் கருத்தரிக்க முடியும், தேவனுடைய சிந்தைகள் எல்லாம் கருத்தரிக்க முடியும். இந்த பூமியில் ஏதோ வாழ்கிறோம் இல்லாமல் அநேகரை வாழ வைக்கக்கூடிய கருவிகளாக மாறுவோம். பிறந்திருக்கீங்களா? சந்தோஷம். எழுந்திருப்போம். என்னோட சேர்ந்து எல்லாருமே சொல்லுவோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் சொல்லுவோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன். என் மேல் வைத்திருந்த மிகுந்த அன்பினாலே, என்னை நேசித்தபடியினாலே, என் பாவங்களையும் என் சாபங்களையும் மன்னிப்பதற்காகவும், என்னை மறுபடியும் உம்முடைய குடும்பத்தில் பிறக்க வைப்பதற்காகவும், உம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி எனக்காக மனு அவதாரம் எடுக்க வைத்து என்னை மீட்பதற்காக சிலுவையில் மரிக்க வைத்து என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் மேல வைத்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவருடைய இரத்தத்தினாலே என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, நீ தேவனுடைய குமாரன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆண்டு கொள்ளும். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினதற்காக நன்றி. இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. மறுபிறப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், உமக்கு நன்றி. மறுபடியும் எங்களை பிறக்க வைத்திருக்கிறேன், இதுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். கர்த்தாவே, மாம்ச சித்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்திருக்கிறார் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறதுக்காக இன்னும் அநேக நன்மைகளை, நம்முடைய நோக்கங்களை, ஆலோசனைகளை இந்த பூமியில பிறப்பிக்கிற ஜனங்களாக மாற்றுவதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற ஆண்டும் வருகிற வாழ்நாள் முழுவதும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாளாக, ஆண்டாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளோட வாழ்க்கையில் சமாதானம், பரலோகத்திலிருந்து தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செலுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து எல்லா தீமையை விலக்கி அவருடைய நோக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.